இந்த படத்துல வந்து நந்தும், விஜயும் வந்து ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸா காமிச்சிருப்பாங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னாலே அவங்களுக்குள்ள சிமிலாரிட்டீஸ் இருக்கும். இந்த படத்தில் நம்ம விஜய் கேரக்டருக்கும், நந்து கேரக்டருக்கும் நெறைய சிமிலாரிட்டீஸ் இருக்கும். 2 பேரும் ஒரே மாரி திங்க் பண்ணுவாங்க. 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. நெறைய சீன்ல வந்து விஜய் வந்து நந்து எப்படி என்ன பிளான் பண்ணுவாருன்னு அவர் முன்னாடியே பிளான் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. இதோ பாருங்க அந்த சீன. ஏன் திங்க் பண்ணி இப்போ நந்து எங்க இருக்கான்னு சொல்லலாமே. இப்போ ஃபார் ஆல் யூ நோ இப்போ நாம பேசிட்டு இருக்கிறத வெளியே இருட்டில் நின்று பார்த்துட்டு இருக்கானோ என்னமோ. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நந்து கேரக்டர் வந்து ஒரு ஃபிளிப் டைப் சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது கூட ஒரு டீட்டெயில் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரே சொல்வாரு. "விரிய கடவுள் உள்ளே மிருகம் விளங்க முடிய பரிச்சை நானு." அதே மாரி இந்த படத்துல வந்து அந்த கிளாஸ் போட்டிருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் கிளாஸ் ஓப்பனா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடவுளோட குவாலிட்டிய வந்து இது பண்ணுவாரு. அதே மாரி அந்த அவர் கொலை பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இதுவ க்ளோஸ் பண்ணிருவாரு. அப்போ மிருகத்தோட குவாலிட்டிய வந்து இது பண்ணுவாரு. அது நெறைய சீன்ல காமிச்சிருப்பாங்க. இத பாருங்க. நான் அந்த சீன்ஸ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, சன்கிளாஸ் ஓப்பன்ல இருக்கும். அதனால அவர் காடோட குவாலிட்டி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாரு. இது தேஜஸ்வினிய கொல்ல போற சீன்ல பார்த்தீங்கன்னா, அந்த மோட சேஞ்ச் பண்ற மாரி அவர் அந்த கிளாஸ மூடிட்டு உள்ள போவாரு. பாருங்க இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன்.